தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற ப்ரோக்ராமுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது இயேசுவை குறித்த ஒரு போதனை. இயேசு யார், அவர் என்ன செய்தார், அவருடைய போதனை என்ன என்பதை குறித்த ஒரு போதனை. இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் மூலமாய் நித்திய ஜீவனை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் போதனைகள் வேதாகமத்தின் வெளிச்சத்தில் அவர்களுக்கு சரியான விதத்தில் போதிக்கப்படும். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள், ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இயேசுவை குறித்த விசுவாசத்தில் பலப்படுவார்கள். இந்த போதனை கேட்க கேட்க இயேசுவை குறித்த வெளிச்சம் அவர்கள் வாழ்க்கையில் பெருகும். இன்னும் ஆழமாக இயேசுவை அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, குறிப்பாக இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த நீங்கள் பயிற்றுவிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் உண்டாகும். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு ஆயத்தம் உண்டாகும். இந்த மெசேஜஸை நீங்கள் கேட்க கேட்க இயேசுவை குறித்த சரியான வெளிச்சம், அவர் யார், என்ன, ஏது, அவருடைய போதனை எப்படிப்பட்டது, அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகம் பேர் அறிவு பெருகி இருக்கிறதுனால, இன்றைக்கி இன்டர்நெட் வந்துருச்சு, மக்கள் அதிகமாக படிக்கிறாங்க. அதனால் அநேக கேள்விகள் உருவாகுது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த படித்த ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கேள்வியெலாம் கேட்பாங்க. ரைட்டு, குதர்க்கமாக கேட்பாங்க. சில சமயம் கொஞ்சம் கடினமான கேள்வியெலாம் கேட்பாங்க. சில சமயங்களில் கிறிஸ்தவர்களுக்கு அதை சரியான விதத்தில் கையாள தெரியல, பதில் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் இந்த போதனைகளில் உங்களுக்கு பதில் உண்டாகும். நாளை பின்ன நீங்கள் உங்கள் சக ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசும்போதோ சரி, இல்லை உறவினர்கள், நண்பர்கள் கூட பேசும்போதோ, இல்லை யாரோ தெரியாதவங்கள்ட்ட திடீர்னு இயேசுவை குறித்து பேசும்போது கூட சரியான விதத்தில், ஞானமான விதத்தில் நீங்கள் பதில் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதை கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நம்ம இதை பப்ளிஷ் பண்ணுறோம் அரௌண்ட் 4 o'clock. ரைட். அதனால் இதை கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த போதனைகள்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தார், உறவினர்கள், உற்றார், நண்பர்கள், அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களுக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீர் பெரியவர், உன்னதர், உயர்ந்தவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவை குறித்த மகிமையான வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அறிவில் நாங்கள் பெருக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, பிதாவினால் போதிக்கப்படுகிறவர்கள் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொன்னீர. உம்முடைய வார்த்தையின்படியே என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற ஜனங்களுக்கு நீர் இயேசுவை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீ அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன்னதர், பெரியவர். பிதாவை, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவை குறித்த மெய்யான வெளிச்சம் நமக்கு உண்டாகணும்னா வெறும் மேலோட்டமான ஒரு அறிவு மட்டும் பத்தாது. பரலோக தேவனின் வெளிச்சம் நமக்கு உண்டாக வேண்டும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம், கிரேக்க மொழி தெரிஞ்சிருக்கலாம், எபிரேய மொழி தெரிஞ்சிருக்கலாம், லாத்தின் மொழி தெரிஞ்சிருக்கலாம், அரமெக் தெரிஞ்சிருக்கலாம். என்னதான் தெரிஞ்சிருந்தாலும், அந்த அறிவின் அடிப்படையில் நீங்கள் வேதத்தை வாசித்தாலும், பரலோக தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஞானமும் வெளிச்சமும் உண்டாகவில்லை என்றால் இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இயேசுவை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிதாவுடைய வெளிச்சம், போதனை நமக்கு உண்டாக வேண்டும். அதுக்காகத்தான் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, கடந்த 3 வாரங்களாக இயேசு நித்திய தேவன் என்ற தலைப்பில் தியானித்து கொண்டு வந்தோம். இயேசுவை குறித்து
சுவிசேஷங்கள் 4 முக்கியமான வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறது. மற்ற வெளிப்பாடுகளும் இருக்குது, இது மட்டும்தான் சொல்ல வரல. ஆனால் 4 பிரதானமான காரியங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இயேசு தேவன் என்ற வெளிப்பாடு. இரண்டாவது இயேசு தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாடு. மூன்றாவது இயேசு மெசியா, ஆபிரகாமின் வித்தாக தாவீதின் குமாரனாக இந்த பூமிக்கு வந்த மெசியா அப்படின்ற அந்த வெளிப்பாடு. பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றும்படி வந்த மெசியா என்ற வெளிப்பாடு நமக்கு உண்டாக வேண்டும். நான்காவதாக இயேசு மனுஷகுமாரன் என்ற வெளிப்பாடு உண்டாகணும். இயேசு தேவனாக இருந்தாலும் தன்னுடைய தெய்வீக வல்லமைகளையும் மகிமையும் அகற்றி எடுத்து வைத்துவிட்டு ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக இந்த பூமியில் வாழ்ந்தார், நமக்காக சிலுவையில் பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் அப்படின்ற அந்த சத்தியம். ரைட், இந்த 4 வெளிப்பாடுகளும் இயேசுவை குறித்த அதிமுக்கியமான வெளிப்பாடுகள். இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த ப்ரோக்ராம், இந்த இன்ட்ரடியூசிங் ஜீசஸ் ஆரம்பித்த நாளில் இருந்தே இந்த காரியத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை குறித்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்ற இயேசுவுடைய அந்த கேள்விக்கு பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பதில் சொல்ல வேண்டும். அந்த பதில் உங்களுடைய நித்திய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். இயேசு தன்னுடைய சீஷர்கள்ட்ட கேட்குறார், சரி ஊரில் இருக்கிறவங்களாம் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க, சரி இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் யாருன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ இந்த கேள்விக்கு நம்மளும் பதில் சொல்லணும். அந்த பதில் சரியான பதிலாக இருக்கணும். அந்த சரியான பதிலை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி தான் இயேசுவை குறித்த இந்த 4 வெளிப்பாடுகளையும் முதலாவதாக உங்களுக்கு நான் போதிக்கிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். உலகத்தார் என்ன சொல்கிறாங்கன்றது ஓகே, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் அதிமுக்கியம் என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இயேசுவை குறித்த உங்கள் எண்ணம் என்ன, உங்களுடைய விசுவாசம் என்ன, உங்களுடைய நம்பிக்கை என்ன, அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, போன இந்த 3 மெசேஜஸில் நம்ம இயேசு நித்திய தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் கேட்கலைன்னா தயவு செஞ்சு இது போய் கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, ரைட், அதே வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு வசனத்தை இன்றைக்கி வாசிச்சுட்டு நம்ம இயேசு தேவகுமாரனாக இருக்கிறார் என்ற அந்த 2வது வெளிப்பாடை இன்றைக்கி தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். ரைட், முதல்ல இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன். ரைட், கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ஒரு முக்கியமான வசனத்தை நாம் தியானிப்போம். ரைட், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ரைட், இங்கே வந்து இயேசு இந்த பூமிக்குள்ளே எப்படி வருவார் அப்படின்றத இங்கே வேதம் போதிக்குது. பழைய ஏற்பாடை நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ரைட், குறிப்பாக இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இங்கிலீஷில் மெசியானிக் ப்ராஃபசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயேசுவை குறித்த அந்த தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள் இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது அது இயேசுடைய முதல் வருகையை குறித்ததா இல்லை இயேசுடைய 2ஆம் வருகையை குறித்ததா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வேறு பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை தெரியலன்னா ஜெபித்து கேளுங்க, கர்த்தாவே இது எதை குறிக்குது அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தரே உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து காமிப்பார். ரைட், அநேக நேரங்களில் யூத மக்கள் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து இயேசுடைய 1ஆம் வருகை குறித்த வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, இயேசு ஆபிரகாமின் புத்திரனாக தாவீதின் குமாரனாக மெசியாவாக இந்த பூமிக்கு வருவார், ஒரு ராஜ்யத்தை அமைப்பார், அது நிரந்தரமாக என்றென்றைக்கும் இருக்கும். இதுதான் பொதுவாக எல்லாரும் நம்பின ஒரு காரியம். ஆனால் இயேசு எப்படி பூமிக்கு வந்து மனு குலம் மொத்தத்துக்கும் மீட்பை உண்டு பண்ணுவார். ரைட், அவருடைய வருகை 2 விதமாக இருக்கும். முதல் வருகைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 2வது வருகைன்னு ஒன்று இருக்குது.
அந்த முதல் வருகையில் நிறைவேற்றப்படுகிற காரியங்கள் ஒரு சில, இரண்டாம் வருகையில் நிறைவேற்றப்படுகிற காரியங்கள் வேறு காரியங்கள் அப்படின்ற அந்த வெளிச்சம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால தான் அநேக நேரங்களில் இயேசுவை குறித்து அவங்க சரியாக புரிந்து கொள்ளலை. அவர் போதித்த காரியங்களை அவங்க அறிந்து கொள்ள முடியாமலே போயிடுச்சு. இந்த தீர்க்க தரிசனம் பார்த்தோம்னா இது இயேசுடைய அந்த முதல் வருகை, இந்த பூமிக்கு முதல் வருகையில் இயேசு எப்படி வருவார், அவர் ஒரு மனிதனாக ஒரு குழந்தையாக இந்த பூமிக்குள்ளே நம்மலாம் இப்போ பூமியில் பிறந்து வளர்கிற மாதிரி வருவார் என்பதை வேதம் போதிக்குது. ஒரு பாலகன், ஒரு பிள்ளை பிறப்பார், ரைட். இதே ஏசியா தீர்க்கதரிசி அவர் ஒரு கன்னிகையின் மூலமாக பிறப்பார்ன்றதையும் போதிக்குது இல்லையா. அல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை இந்த பூமிக்குள்ளே வருது, ரைட். இயேசு இந்த பூமிக்கு ஒரு பிள்ளையாக வருவார். இங்கே பூமிக்குள்ளே பிறந்து அவர் வளர்ந்து, ரைட், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார் என்பதை இங்கே வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த நாமங்கள் பைபிளில் நீங்கள் இந்த நேம்ஸ் ஆஃப் காட் படிக்கும்போது அந்த கர்த்தருடைய அந்த நாமம் அவரை குறித்த ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாமத்திலையும் கர்த்தரை குறித்து ஒரு வெளிச்சம் இருக்குது. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார் இல்லை என்ன செய்ய மாட்டார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களாக இருக்கிறது. இயேசுவை குறித்து அதிசயமானவர்னு வேதம் போதிக்குது. நீங்கள் இயேசுடைய முதல் வருகையில் அவரை பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை எல்லாமே அதிசயமான காரியங்களாக இருந்தது. அவர் பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய அந்த வாழ்க்கை, அவருடைய பாவம் இல்லாத, கரைப்படியாத, குற்றமற்ற, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, அவருடைய மகிமையான ஊழியம், அவருடைய மீட்பின் கிரியைகள், இது எல்லாமே அதிசயங்கள் இல்லையா. அவர் ஊழியத்தை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அநேக அதிசயங்களை செய்கிறார் இல்லையா. அட் அ டைம், யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், அவர் செஞ்சதெல்லாம் எழுதினோம்னா இந்த பூமிக்கு பத்தாதுப்பா, அவ்வளோ புஸ்தகம் இருக்கும், பூமியை நிறைச்சிரும், பூமி பத்தாமல் போயிடும் அப்படின்றார். அந்த அளவுக்கு அளவில்லாத அதிசயங்களை அவர் செய்தார், எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்தார். ஆலோசனை கர்த்தா, அவருடைய போதனைகளை பார்க்குறோம், அவருடைய ஞானம், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய போதனைகள் இதெல்லாம் பார்க்குறோம், ரைட். மிகுந்த ஞானம் நிறைந்த, ரைட், குறையில்லாத, குற்றமில்லாத, ரைட், மகிமையான போதனைகள் அவர் கர்த்தர் இயேசுவாகிய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே இன்னும் 2 வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறத கொஞ்சம் கவனிங்க. இயேசு யாராம்? வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, ரைட், த எவர்லாஸ்டிங் ஃபாதர், த மைட்டி காட், ரைட். அப்போ இந்த இடத்துல இங்கே பழைய ஏற்பாட்டில் பிதா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக இயேசு யார் என்பதை நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் போது அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் நித்திய பிதா என்பதையும் வெளிப்படுத்துகிறார். இயேசுவும் பிதாவும் ஒன்று என்பதை வெளிப்படுத்துகிறார். பிதா கர்த்தர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று 3 பேராக இருந்தாலும் அவர் ஒருவர். இது த ட்ரினிட்டி, ரைட், த ட்ரையூன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். இதை குறித்து நம்ம பின்னாடி பார்க்கலாம், ரைட். இதை கொஞ்சம் நான் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே பின்னாடி எப்பயாவது போதிக்கிறேன் நான், ரைட். ஆனால் இப்போதைக்கு இந்த காரியத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள், ரைட், அப்படின்றது அந்த சத்தியம். இது முக்கியம். அதுவும் இந்த குமாரனை குறித்து நீங்கள் தியானிக்கும்போது அவர் எப்படி குமாரனாக செயல்பட்டார், குமாரனாக இருப்பதினாலே நமக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். நித்திய பிதா அப்படின்னு சொல்லும்போது அவரும் பிதாவும் ஒன்று என்பதை பிதாவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஏசியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார்.
இதைத்தான் இயேசு யோவான் 10 சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன். ஏசப்பா அதை சொன்னப்போ அநேக யூதர்கள் கல் எடுத்து அடிக்க போனாங்க அவரை. ரைட், அவர் வந்து ஏதோ தேவ தூஷணம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஏசப்பா ஒன்றும் தூஷணம் பண்ணல. பிதா அவரை குறித்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் அவர் சொல்கிறார். பிதாவே இங்கே சொல்கிறாரு, இயேசு நித்திய பிதா, த எவர்லாஸ்டிங் ஃபாதர். ரைட், பிதாவே அதை சொல்லும்போது ஏசப்பா அதை திரும்ப சொல்கிறாரு. புரியுதா? அப்போ இந்த நாமங்கள்லாம் எதை காமிக்குது? இயேசு நித்திய தேவன், வல்லமையுள்ள தேவன், பிதாவும் அவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இப்போ நம்ம அந்த இரண்டாவது வெளிப்பாடுக்கு கடந்து போவோம். இயேசுவை குறித்த இரண்டாவது முக்கியமான வெளிப்பாடு என்ன? இயேசு தேவகுமாரனாக இருக்கிறார். நம்ம இதை பார்த்துட்டு மெஸ்ஸியாவை இயேசு மெஸ்ஸியாவாக இருக்கிறாருன்றதை பார்க்குறது தான் சரி. ரைட், அந்த ஆர்டர் வந்து எப்படி பிரயோஜனமாக இருக்குதுன்னு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ரைட், நீங்கள் இயேசு நித்திய தேவனாக இருக்கிறார் அப்படின்றது வழங்கினாதான் அவர் தேவகுமாரனாக இருக்கிறார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லா வழங்கும் உங்களுக்கு. ரைட், இப்போ பாருங்கள், இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. இயேசுவை விசுவாசித்த அந்த மாத்திரத்திலேயே நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ரைட், ஆனால் நமக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ரைட், வேதத்தில் பார்த்தீங்கன்னா நாம் இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அதனால் சுதந்திரராக இருக்கிறோம், அதாவது வாரிசுகளாக இருக்கிறோம், இயேசுவோடு கூட உடன் வாரிசுகளாக இருக்கிறோம் அப்படின்ற போதனைலாம் இருக்குது. அதனால் இயேசுவும் நாமும் ஒன்றுன்ற மாதிரி கிடையாது. அவரும் குமாரன், நானும் பிள்ளை அப்படி இல்லை. நமக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஏசப்பா நம்மை உருவாக்கின தேவன். ரைட், அவர் வந்து சிருஷ்டிகர்த்தர். அதனால தான் அதை பார்த்தோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இயேசு. ஆதியிலே இயேசு இருந்தார், அந்த இயேசு தேவனாக இருந்தார், தேவனோடு இருந்தார். உருவாக்கப்பட்டதெல்லாம் அவரால் அல்லாமல் உருவாக்கப்படவில்லை. இயேசுவுக்குள் ஜீவன் இருக்கிறது, அவர் இந்த ஜீவன் நமக்கு மனுஷர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை பார்த்துட்டு இயேசு தேவகுமாரன் பார்க்கும்போது தான் நமக்கும் ஏசப்பாவுக்கும் இருக்கிற வித்தியாசம்லாம் வழங்கும். பழங்காலத்திலேருந்தே மனுஷர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வல்லமைகள், அறிவு, ஞானம் இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிற ஒரு சுபாவம் மனுஷனுக்கு இருந்தது. பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்குறோம், ஒரு சிலர் வந்து தங்களை தேவன் என்று நினைத்து கொண்டார்கள். தீரு ராஜாவை குறிச்செல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா? அவர் மட்டும் இல்லை, மற்ற ஆட்களும். இந்த காட் காம்ப்ளெக்ஸ் வந்து நீங்கள் சரித்திரத்துலலாம் பார்க்கலாம். இந்த சீசர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ அகஸ்டஸ் சீசருக்கு வந்து த சன் ஆஃப் காட் அப்படின்ற பேரெல்லாம் இருந்துச்சு. ரைட், இந்த காட் காம்ப்ளெக்ஸ் வந்து மனுஷர்களுக்கு இருந்தது. கொஞ்சம் வல்லமை பெருசாகிடுச்சு, அதிகாரம் பெருசாகிடுச்சு, கொஞ்சம் ஞானம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்துடுது. அது வந்து ஆக்சுவலாக பிசாசுடைய சுபாவம் பாருங்கள். ஏன்னா பிசாசு அவனுக்கு இருந்த அந்த மகிமையினாலும் அழகுனாலையும் அந்த உயர்ந்த ஒரு ஸ்தானம் இதெல்லாம் இருக்குது, அவனுக்கு அறிவு ஞானம் நிறையா இருக்குது. அதெல்லாம் இருந்ததுனால பாருங்கள், அவனுக்கு வந்து ஒரு மேட்டிமை வருது. பின்னாடி கர்த்தருக்கு ஒப்பாக தன்னை உயர்த்தணும் அப்படின்லாம் யோசிக்கிறான். அதனால தான் கீழே விழுந்தான் இல்லையா? இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது கிறிஸ்தவர்களுக்கு. இது வந்து சும்மா சொல்ல, கிறிஸ்துவ போதனைகளில் ஒரு சில தவறான போதனைகள்லாம் வருது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்களை வந்து இந்த இன்கிரைஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான போதனை அது. இயேசுவுக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற போதனை ரொம்ப ஆசீர்வாதமான போதனை, மகிமையான போதனை, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் சரியான ஒரு விதத்தில் அதை புரிஞ்சுக்கலைன்னா, ஒரு சிலர்லாம் தப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு அப்படி தவறான போதனைக்குள்ளெல்லாம் போயிடுறாங்க. அது அப்படி நடக்காமல் இருக்கணும்னா உங்களுக்கு இயேசுவை குறித்த ஒரு சரியான அடித்தளம் இருக்கணும். ஆனால் தான் முதல்ல இயேசு தேவன், உருவாக்குகிற கர்த்தர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்ற அறிவு இருந்ததான்
அடுத்து அவரை குறித்த தேவகுமாரன் என்ற வெளிச்சத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம அவரும் ஒன்றா நினைக்க மாட்டீங்க. நீங்கள் புரியுதா? அல்லேலூயா. நாம் இயேசுவின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாமும் அவரும் ஒன்றும் கிடையாது. அவர் உருவாக்குனவர், சிருஷ்டிகர்த்தர், நம்மை படைத்தவர். புரியுதா? நாம் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், அவர் நம்மை உருவாக்கின கர்த்தர். அந்த டிஃப்ரென்ஸ் என்றைக்குமே இருக்கணும், மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். இதே போதனை ஆதி ஆகமத்திலையுமே கொடுக்கப்படுகிறது. ஆதி ஆகமத்தில் முதல்ல என்ன போதனை கொடுக்கப்படுகிறது? கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், ரைட்? சமுத்திரத்தையும் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சூரிய சந்திர நட்சத்திரத்தையும் படைத்தார். அடுத்து மனிதனை அவர் படைத்தார். தன்னுடைய ரூபத்தில் தன்னுடைய சாயலில் தன்னுடைய பிள்ளையாக படைத்திருந்தாலும் கர்த்தர் படைத்தவர் தேவன் என்பது அங்கே முதல்ல போதிக்கப்படுகிறது. மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்குது. அதை அங்கே வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அந்த டிஸ்டிங்ஷன் புரிஞ்சுக்கணும். அந்த டிஸ்டிங்ஷனை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. மனிதன் என்னைக்குமே கர்த்தராக முடியாது. மனிதன் என்னைக்கும் படைத்தவராக முடியாது. மனிதன் தேவனாக முடியாது. மனிதன் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு. புரியுதா? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நாம் யார்? நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு, உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். இயேசு உருவாக்கின கர்த்தர். அல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ இயேசு தேவகுமாரன் அப்படின்ற அந்த சத்தியத்தை கொஞ்சம் தியானிப்போம். முதலாவதாக மார்க் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே வாசிப்போம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். ரைட்? பரிசுத்த ஆவியானவர் மார்க் மூலமாக ஒரு இயேசுவை குறித்த ஒரு குறிப்பான வெளிச்சத்தை கொடுக்கிறார். என்ன வெளிச்சம் அது? இயேசு தேவகுமாரன். அல்லேலூயா. இயேசு சன் ஆஃப் காட். இந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மார்க் போதனைகளில் இந்த வெளிச்சம் எல்லா போதனைக்கு கீழேயும் இருக்கும். ரைட்? எல்லா போதனைகளுக்கு பின்னாடியும் மார்க் சுவிசேஷத்தில் இந்த வெளிச்சம் இருக்கும். இயேசு தேவனுடைய குமாரன். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு மார்க் சுவிசேஷத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சரி, இப்போ நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு போங்க. 6ஆம் அதிகாரம். இங்கே ஒரு அற்புதமான சாப்டர். இது அநேக காரியங்களை உள்ளடக்கின ஒரு அற்புதமான ஒரு சாப்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் அற்புதத்தை இயேசப்பா முதல்ல செய்கிறார். ஒரு சின்ன பையனுடைய உணவு, ரைட், லஞ்ச், அதை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறார். 5 அப்பம் 2 மீனை பெருகச் செய்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வயிறு நிரம்ப சாப்பாடு கொடுக்குறார். ரைட்? கொடுத்துட்டு மிச்சம் எடுக்கவும் வைக்கிறார். 12 கூட மிச்சம் எடுக்க வைக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மகிமையான அற்புதத்தை செய்கிறார். அப்புறம் அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு, சீஷர்களையும் படங்களை ஏற்றி அனுப்பிச்சி விட்டுட்டு ஏசப்பா தனியாக ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சுட்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமம் அப்போ பார்த்தீங்கன்னா ஏசப்பா கடலில் நடந்து அவங்கள்ட்ட போகிறார். 2வது பெரிய அற்புதம் இதே சாப்டரில். முதல் அற்புதம் என்ன? இயேசு அந்த உணவை பெருக செய்தார். 2வது அவர் செய்த அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் நடக்கிறார். ரைட்? 19ஆம் வசனத்தை கவனிங்க. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். ரைட்? 2வது பெரிய அற்புதம் கொந்தளிக்கிற கடல், காற்று சீறுகிறது. சீஷர்கள் சாயங்காலம் அந்த படம் ஓட்ட ஆரம்பித்தாங்க. இருந்தும் அவங்களால ரொம்ப தூரம் போக முடியல. ரைட்? பாதி கடலில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காற்று பலமாக இருக்குது. ரைட்? எதிர்காற்று.
ஆனால் இயேசு அதே கொந்தளிக்கிற கடல், அந்த புயல் இருக்கிற அந்த கடலில் நடந்து போயிட்டுருக்கிறார். ரைட், ரோட்டில் நடக்கிற மாதிரி அப்படி ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கிறார். மகா பெரிய அற்புதம். ரைட், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அற்புதத்தை நிறைய நேரத்தில் மக்கள் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா, இயேசு படகுல ஏறின உடனே 21ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே சொல்லுங்க, உடனே உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. உடனே, ஹல்லேலூயா சொல்லுங்க, உடனே உடனே. இது வந்து ஒரு பெரிய அற்புதம். உடனேன்னா என்ன அர்த்தம்? அவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ, கடலுக்கு நடுவில் இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருந்து உடனே இம்மீடியட்டாக ஒரு நொடி பொழுதில் அந்த படகு கரையை சேர்ந்தது. எங்கே போகணுன்னு நினச்சாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்குது. நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இல்லை கர்த்தர் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி விட்டார், அப்படி இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த படகு அந்த இருந்த இடத்துல இருந்து கரைக்கு உடனே போயிடுச்சு. ஹல்லேலூயா. 3 சாமம் வேலை பார்த்து கொஞ்சம் தூரம் தான் அவங்களால போக முடிஞ்சிருந்துச்சு. ஆனால் இங்கே ஏசப்பா படகுக்குள்ளே வந்த உடனே அது உடனே கரையை சேர்ந்தது. 3வது பெரிய அற்புதம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஏசப்பா வந்து ஒரு பெரிய போதனையை கொடுக்குறார். இந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள், அவரிடத்துலேருந்து அந்த உணவை பெற்று சாப்பிட்டு திருப்தி அடைந்த ஜனங்கள், அவர் வந்து தொடர்ந்து இப்படியே நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாருன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் அவரை தேடி வர்றாங்க. அப்போ அவங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு பெரிய உரையாடலே நடக்குது. அந்த போதனையில் ஏசப்பா கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிற ஒரு சில போதனைகளை கொடுக்குறார். அவர் சொன்ன போதனை கரெக்டு, ஆனால் அதை மக்கள் புரிந்து கொள்ள முடியாமல், சரியாக புரிஞ்சு கொள்ளாமல், இவர் ஏதோ தவறாக போதிக்கிறாருன்ற மாதிரி நினச்சி அநேகம் பேர் அவரை விட்டு விலகி போயிடுறாங்க. அநேக சீஷர்கள், அவரை பின்தொடர்ந்து வந்த மக்கள் அவரை விட்டு விலகி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க பார்வையில் அது வந்து தவறாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் யோவான் சுவிசேஷத்துலலாம் நீங்கள் பார்க்கலாம், மற்ற இடங்களையுமே நீங்கள் பார்க்கலாம். ஏசப்பா வந்து ஆவிக்குரிய சத்தியங்களை பேசும்போது மக்கள் அநேக நேரங்களில் அவங்களுக்கு ஒரு இயற்கையான மனம் இருக்கிறதுனால, இயற்கையின் காரியங்களையே அவங்கள இந்த உலகத்தின் வாழ்க்கையின் காரியங்களே அவங்க சிந்தித்து கொண்டு இருக்கிறதுனால அவங்களால ஏசப்பா சொல்கிற அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சமாரிய பெண்கிட்ட யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா வந்து ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். அந்த அம்மா கேட்குது, ஏங்க உங்கள் கிணறு ஆழமாக இருக்குது, ரைட், உங்கள்கிட்ட கையில் பக்கெட் இல்லை, வாளி இல்லை, நீர் எப்படி தண்ணியை இங்கே கிணறுலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு கேள்விக்கு ஏசப்பா வந்து ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறார். அந்த அம்மா இந்த இயற்கையான கிணறு, இயற்கையான தண்ணீர், பக்கெட்டை குறித்து அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்குது. ரைட், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், நான் 3 நாள் அதை திரும்ப கட்டுவேன்னு சொல்கிறார். அவர் வந்து தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆனால் அங்கே இருந்தவங்களாம் என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை கர்த்தர் இடிக்க சொல்கிறாருன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க, ஏன் இது 46 வருஷம் ஆச்சு இதை கட்டி முடிக்கிறதுக்கு, நீர் இதை 3 நாளில் கட்டி எழுப்புவீரா அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி இயேசு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசும்போது மக்கள் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, ரைட், இயற்கையான காரியத்தை குறித்து பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து பதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஏசப்பா தன்னுடைய சரீரம், தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக உண்டாக போகிற அந்த மீட்பு, அதில் பானம் பண்ணுகிறவர்கள், அந்த மீட்பின் காரியத்தில் பங்கெடுக்கிறவர்கள் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்ற சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இவங்க என்னென்ன நினச்சிட்டாங்க, இவர் வந்து ஏதோ ஒரு கேனிபால், இந்த இங்கிலீஷில் வந்து கேனிபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மனுஷ மாம்சத்தை சாப்பிட்டு மனுஷ ரத்தத்தெல்லாம் குடிப்பாங்க. அந்த மாதிரி டைப்பில் ஏசப்பா என்னத்தையும் சொல்கிறாரு போல இருக்குது. இவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் எதுக்கு சாப்பிடணும், எதுக்கு குடிக்கணும்னு கேட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை குடிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இருக்கிறது. ஏன்னா
அந்த இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது அப்படின்றதுனால அந்த இரத்தத்தை குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது. அப்போ அவங்க இது ஏதோ ஒரு வினோதமான ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு போதனை, இன்னொரு பக்கம் இது தேவ வார்த்தைக்கு விரோதமான போதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இயேசுவை விட்டு விலகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்க ஒரு சிலர். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு சொன்னது என்ன? தன்னுடைய இரத்தத்தின் மூலமாகவும் தன்னுடைய சரீர பலியின் மூலமாகவும் உண்டாகப்போகிற அந்த மீட்பில் பங்கு கொள்வதை குறித்து அவங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறார். அவங்க அதை புரிஞ்சுக்காமல் போயிடுறாங்க. அப்போ ஏசப்பா பேதுருட்ட திரும்பி ஏசு இப்படி கேட்குறாரு பாருங்களேன், கவனிங்க. 66ஆம் வசனத்தை கவனிங்க. 66 ஆக்சுவலாக. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 66 வாசிப்போம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். இங்கே பேதுருவுக்கும் பேதுரு மற்றும் அப்போஸ்தலர்களுக்கும் இந்த பின்வாங்கி போன அந்த சீஷர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். என்ன வித்தியாசம் அவங்களுக்கு? 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒரே போதனை தான் கேட்குறாங்க. 2 பேருக்குமே ஏசப்பா என்ன போதிச்சாரு அப்படின்றது புரியலை. பேதுருவுக்கும் புரியலை, அப்போஸ்தலர்களுக்கும் புரியலை, இந்த பின்வாங்கி போன சீஷர்களுக்கும் புரியலை. யாருக்குமே அதோடைய ஃபுல் மீனிங் தெரியல. ஆனால் 2 பேருடைய ரெஸ்பான்ஸும் வேறு வேறு மாதிரி இருக்குது. அவங்க இயேசுவை விட்டுட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. ஆனால் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் இயேசுவோடு கூட நிற்கிறாங்க. என்ன காரணம்? ஏசப்பா கேட்குறாரு, சரி நீங்களும் போக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டப்போ பேதுரு சொன்ன பதிலை கவனிங்க. 68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? கவனிங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். நம்புறது மட்டும் இல்லை, எங்களுக்கு நல்லா தெரியும், முழு நிச்சயமாக தெரியும். நீர் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து, எங்களுக்கு இது நல்லா தெரியும். அதனால் எங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீர் பேசுகிற இந்த வார்த்தைகளில் நித்திய ஜீவன் இருக்குது. அதனால் உம்ம கூட தான் இருக்க போகிறோம். புரியலன்னா பின்னாடி சொல்லிக் கொடுப்பீர், கேட்டால் சொல்லிக் கொடுப்பீர். அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா பேதுருவுக்கு ஏதாவது ஒரு காரியம் புரியலைன்னா உடனே அவரே கேட்குற, கர்த்தாவே இதுக்கு என்ன அர்த்தம்? சீஷர்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா இந்த உதாரணத்துக்கு நீங்கள் இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து ஓமைகள்லாம் போதிக்கும்போது இவங்களுக்கு ஓமைகள் விளங்கலை. கேட்குறாங்க கர்த்தாவே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அவங்க பின்னாடி கேட்கும்போது கேட்டதுக்கப்புறம் தான் ஏசப்பா அதுக்கான அர்த்தத்தை கொடுக்குறார். இது ஏசப்பாவுடைய அவருடைய ஒரு தனி ஸ்டைல் கிடையாது. இது நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஞானிகள் தீர்க்கதரிசிகள்லாம் இப்படி ஓமைகளாக பல காரியங்களை போதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீதிமொழிகள் எழுதப்பட்டதற்கு நோக்கங்கள் அந்த முதல் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. ஏன் நீதிமொழி புஸ்தகங்களை நம்ம வாசிக்கணும், வாசித்தா நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் உண்டாகும் அப்படின்னு சாலமன் ராஜா லிஸ்ட்டு கொடுக்குறார். என்னென்ன பெனிஃபிட் உண்டாகும், நீங்கள் நீதிமொழிகளை வாசித்தா உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகும், பிரயோஜனங்கள் உண்டாகும் அப்படின்னு அவரே லிஸ்ட்டு கொடுக்குறார். அப்படி சொல்லும்போது 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான், விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைவான். அப்போ இந்த நீதிமொழிகள் வாசிக்கும்போது புத்திமானுக்கு இன்னும் அறிவு ஜாஸ்தி வளரும். விவேகியாக இருந்தால் அவனுக்கு இன்னும் நல்ல ஆலோசனைகள்லாம் உண்டாகும், இன்னும் growth உண்டாகும், இன்க்ரீஸ் உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். 6ஆம் வசனத்தை கவனிங்க. நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும், நீதிமொழினா பேரபிள், நீங்கள் அவங்க சொல்கிற அந்த பேரபிள்ஸ், வைஸ் வேர்ட்ஸ், ஞானிகளின் வாக்கியங்கள், த வேர்ட்ஸ் ஆஃப் த வைஸ், அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். புதை பொருள் இங்கிலீஷில் டார்க் சேயிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். புதை பொருள்லாம் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தாலாம் தெரியாது, புதை என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது.
புதைப்பொருள்லாம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கண்களுக்கு மறைவான இடத்துல தான் இருக்கும் இல்லையா. மேலோட்டமாக ஒரு இடத்த பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அங்கே புதைப்பொருளே இருந்தாலும் அது நமக்கு தெரியாது. ஏன்னா புதைப்பொருள்னால் என்ன அர்த்தம்? பார்க்க முடியாத விதத்தில் அது பூமிக்கு அடியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. மறைவான இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் ஒரு சில போதனைகள்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தர் மேலோட்டமாக கேட்கும்போது புரிகிற மாதிரி சொல்ல மாட்டார். அதோடைய அர்த்தம் நம்மளுக்கு விளங்கணும்னா அதை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்கணும், யோசிக்கணும், சிந்தித்து பார்க்க வேண்டும், கொஞ்சம் படிக்கணும், தேடணும், ஜெபித்து கர்த்தர்கிட்ட கேட்கணும். அப்படி தேடினா தான் அந்த வாக்கியத்தின் வெளிச்சம் அர்த்தம் நமக்கு கொடுக்கப்படும். ரைட். இன்னொன்று, ஒரு சில காரியங்கள்லாம் புரியணும்னா நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் அறிவு இருக்கணும். ஆல்ரெடி கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா இந்த காரியம் நமக்கு புரியும். அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் இல்லைன்னா இங்கே ஒரு சில காரியங்கள் சொல்லப்படுகிற காரியங்கள் நமக்கு விளங்காது. இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் பார்க்குறோம். இப்போ நீங்கள் 12ஆம் கிளாஸில் படிக்கிற மாதிரி இல்லை காலேஜில் படிக்கிற மாதிரி காரியங்கள்லாம் எடுத்து அந்த பிள்ளைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு விளங்குமா? விளங்காது. ஏன்? அது இன்னும் 1ஆம் கிளாஸ் படிக்கல, 2ஆம் கிளாஸ் படிக்கல, 3ஆம் கிளாஸ் படிக்கல, 4ஆம் கிளாஸ் படிக்கல, 10ஆம் கிளாஸ் படிக்கல. அதெல்லாம் படித்தா தான் காலேஜில் சொல்லி தரதெல்லாம் புரியும். நேராக ஒரு பிள்ளை தூக்கிட்டு போய் நீங்கள் உட்கார வச்சா காலேஜில் நீங்கள் எவ்வளோ நல்ல டீச்சராக இருக்கலாம், எவ்வளோ அழகாக அதை எடுத்து சொல்லலாம், எவ்வளோ சிம்பிளான விதத்தில் சொன்னாலுமே அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே வழங்காது இல்லையா. ஏன்னா அதுக்கு இன்னும் ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் உண்டாகலை. அந்த மாதிரி தான் இங்கே சாலமன் தீர்க்கதரிசி ராஜா சொல்கிறாரு, இதை நீ படிச்சின்னா, இந்த புஸ்தகத்தின் இருக்கிற காரியங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஞானிகள் ஒரு சில காரியங்களை போதிக்கும்போது இந்த புதைப்பொருள் மாதிரி இருக்கிற அந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற அர்த்தம்லாம் உனக்கு விளங்கும். ரைட். இந்த மாதிரி இந்த பேரபிள்ஸ், ரைட், மறைந்திருக்கிற அர்த்தங்கள் இதெல்லாம் உனக்கு விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது இயேசுடைய யூனிக் ஸ்டைல் கிடையாது. பைபிள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பேசும்போது இப்படி டைரெக்டாக ஈஸியாக விளங்குற மாதிரி காரியங்களையும் சொல்லுவார், மறைபொருளாக இருக்கிற மாதிரியும் சொல்லுவார். ரைட். பேரபிள்ஸ் மாதிரி ஓமைகள் வழியாகவும் பேசுவார். ரைட். இது கர்த்தருடைய ஸ்டைல். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் நீங்கள் இந்த காரியங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போ பாருங்கள், இயேசுவை அவர்கள் இறுக பற்றி கொள்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு தேவகுமாரன் அப்படின்ற வெளிச்சம் அவங்களுக்கு உண்டாயிருந்துச்சு. அதுதான் காரணம். அந்த காரணத்தை நிமித்தம் இறுக பற்றி கொள்கிறார்கள், இயேசுவை விட்டு விலகாமல் நிற்கிறாங்க. இன்னும் ஒரு 2 வசனங்களை எனக்கு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துட்டு அடுத்த மெசேஜில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இயேசு தேவகுமாரன் அப்படின்ற காரியத்தை தியானிப்போம். ரைட். இயேசுவே தன்னுடைய வார்த்தைகள் அவரே சொல்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். அநேக கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு கூட இந்த வசனங்கள் தெரியும். ரொம்ப ஃபேமஸான வசனங்கள். ரைட். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்போ இங்கேயும் பார்க்குறோம், இயேசுவே தன்னை குறித்து தேவகுமாரன் என்று போதிக்கிறார். இப்படி இன்னும் பல இடங்களில் பல வசனங்களில் ஏசப்பாவே சொல்கிறார். குறிப்பாக யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப பிதா குமாரன் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அடுத்த முக்கியமான வெளிச்சம் என்ன? இயேசுவை குறித்து, இயேசு தேவகுமாரனாக இருக்கிறார். இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமான அளவில் அடுத்த மெசேஜில் நம்ம பார்ப்போம். ரைட். இன்றைக்கி நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இன்னும் இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பை பெறாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படும்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பை இப்போ நான் கொடுக்க விரும்புகிறேன்.
இயேசு தான் எனக்கு கர்த்தர்னு தெரியுதுங்க, அவர் படைத்தவர்னு தெரியுது, அவர் தான் தேவன் புரியுது, எனக்கு நான் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்றவங்க இருப்பீங்க. உங்களுக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு சிலர் எனக்கு புரியுது, ஆனால் இப்போ நான் ஏற்றுக்கொள்ள இப்போ கன்வீனியன்ட்டாக இல்லை, இன்னும் அப்புறமா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நிலைமையில் இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைய ரட்சணியத்தின் தினம் இதுவே. இன்றே, நாளைக்கு இல்லை, இன்றைக்கி தெரியுதில்ல உங்களுக்கு, இயேசுவை குறித்த வெளிச்சம் தெரியுதில்ல, புரியுதில்ல, தள்ளி போடாதீங்க, இப்பயே ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை உங்கள் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? என்னோட கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். பிதாவே, இயேசு தேவகுமாரன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். ஒரு மனிதனாக வந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக அடக்கம் செய்யப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவை இப்பொழுது நான் என்னுடைய கர்த்தராக, என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே என் கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் இரட்சகர் என்பதை அறிக்கை செய்கிறேன். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது உம்முடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, என்னுடைய நீங்கள் வழி நடத்துங்க, என் வாழ்க்கையை பொறுப்படுத்துக்கங்க. உம்முடைய பாதைகளை, உம்முடைய வழிமுறைகளை எனக்கு போதிங்க, தெரியப்படுத்துங்க. தாப்பனே, ஒரு நல்ல சபைக்கு என்னை வழி நடத்துங்க. உம்முடைய வார்த்தையை போதிக்கிற சபைகளுக்கு என்னை வழி நடத்துங்க. நான் ஒரு நல்ல சபையில் சேர வேண்டும். உம்முடைய ஜனத்தோடு கூட ஒரு ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நீர் எனக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட உங்கள் இருதயத்திலிருந்து இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்தீர்களானால் இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீர்கள். கர்த்தர் இனி உங்களை வழி நடத்துவார். டெய்லி பைபிள் வாசிங்க, ஜெபிங்க, அனுதினமும் ஜெபிங்க. கர்த்தர் கூட பேசுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட பேசுங்க. உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுங்க, பைபிள் வசனங்களை குறித்து பேசுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். அடுத்து முக்கியமாக ஒரு நல்ல சபையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். பைபிளை போதிக்கிற நல்ல சபையில் ஜாயின் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். உங்களைப் போல இயேசுவை விசுவாசிக்கிற மற்ற விசுவாசிகளுடைய ஒரு ஐக்கியம் உங்களுக்கு அவசியம் தேவை. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த போதனைகளை கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இயேசுவை குறித்த அறிவு வளரும். இயேசுவை குறித்த அந்த விசுவாசத்தில் நீங்கள் பலப்படுவீர்கள். இந்த போதனைகளை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்களும் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.